العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், மன் ஸல்லா அலைய ஃபீ யௌமின் அல்ஃப மர்ரத்தின் லம் யமுத் ஹத்தா யரா மக்அதஹு மினல் ஜன்னah அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸலாம். யார் தினமும் டெய்லி என் மீது 1000 தடவைகள் ஸலவாத் கூறுகிறார்களோ அவர்கள் சுவர்க்கத்தில் தான் இருக்கும் இடத்தை காணும் வரை மரணிக்க மாட்டார்கள். சுவர்க்கத்தில் தான் இருக்கக்கூடிய இடத்தை இந்த உலகத்தில் காணும் வரை அவர்களுக்கு மௌத் ஏற்படாது. எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தும் வஸலாமுன் அலைக யா சய்யதி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, சங்கையான துல்காதாவுடைய மாதம் அல்லாஹ்வினால் சங்கையாக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம் துல்காதாவுடைய மாதம். தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், மேலும் தனித்து வரக்கூடிய ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் அல் குர்ஆனின் மூலமாக நாம் அறிந்த விடயம் அல்லாஹ்வினால் சங்கையாக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே அதிகமான மனிதர்கள் விசேஷமாக அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று பாக்கியம் பெற்ற சீதேவிகள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கின்றார்கள், சென்று கொண்டே இருக்கின்றார்கள். உண்மையில் ஹஜ் என்பது யாரின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் கட்டாயம் அந்த ஹஜ்ஜை தான் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக வேற ஒரு அமலை நாங்கள் செய்ய முடியாது. யாருக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றானோ அவர்களுக்கு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்கின்றதோ, பொருளாதாரமாக இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும், அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பின்னால் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களுடைய அந்த உணவு தேவைகளாக இருந்தாலும், இவை அனைத்தையும் யாருக்கு நிறைவேற்ற முடியுமோ அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமை, கட்டாயம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதை யாரும் தள்ளி போட முடியாது. அடுத்த வருடம் செய்யலாம். குமர் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், திருமணம் முடித்துவிட்டு செய்யலாம். வியாபாரம் இப்பொழுதுதான் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருகின்றோம். ஒரு லெவலுக்கு வந்த பிறகு ஹஜ்ஜுக்கு போகும். இவ்வாறு சாட்டு போக்குகளை கூறுவதற்கு மார்க்கத்தின் அனுமதி கிடையாது. யாரின் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றானோ அவர்களுக்கு அந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய சக்தி இருக்கின்றதோ அவர்கள் ஹஜ்ஜை தான் நிறைவேற்ற வேண்டும். அந்த ஹஜ்ஜுக்கு ஈடாக வேற எதையும் அவர்கள் செய்ய முடியாது. அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு ஃபர்மான அமல், இஸ்லாத்தினுடைய 5வது கடமை. எனவே இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் பெற்றவர்கள் சீதேவிகள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக செல்கின்றார்கள், சென்று கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு அந்த அழைப்பு வரவில்லையோ, யாரின் மீது ஹஜ்ஜு கடமையாகவில்லையோ, அல்லது யார் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கின்றோமோ அவர்கள் அப்படியே இருந்து விட்டோம். ஹஜ்ஜுடைய பாக்கியம் பெறாதவர்கள்
அப்படியே தன்னுடைய நாட்டில தன்னுடைய ஊரிலே அவர்கள் தன்னுடைய தொழில் வியாபாரங்களில் ஈடுபடுவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மனம் தளர விடவில்லை. இப்படிப்பட்ட மனிதர்கள் யாருக்கு ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது, ஹஜ்ஜை நாமும் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு மேல் எண்ணம் இருக்கின்றது, ஒரு ஆசை இருக்கின்றது, ஆனால் அவர்களால் செய்ய முடியாது, அவர்களால் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது என்று கவலை கொள்ளக்கூடிய மனிதர்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் விடவில்லை. ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நபித்துள்ளார்கள், சஹாபியே ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை சஹாபாக்களில் ஒருவராகிய ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருந்தோம். அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ذهبல் அக்னியா பில் அஜ்ர், செல்வந்தர்கள் நன்மையுடைய விஷயத்தில் முந்திவிட்டார்கள். பணக்கார சஹாபாக்கள், பணக்கார மனிதர்கள் அமலுடைய விஷயத்துல நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயத்தில் நம்மை விட அவர்கள் முந்திவிட்டார்களே. எவ்வாறு? யஹுஜ்ஜூன வலா நஹுஜ்ஜு, அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்கள், நாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெறவில்லை. பணக்கார மனிதர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்கள், ஆனால் ஏழையான நாங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றோம். இவ்வாறு வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் சஹாபாக்கள் நன்மையான காரியங்களில் நம்மை முந்தி விடுகின்றார்களே. எந்த காரியங்கள், எந்த அமல்களை காசின் மூலமாக, பணத்தின் மூலமாக செய்ய முடியுமோ, உதாரணமாக ஜகாத், சதகா, மேலும் நன்மையான காரியங்களுக்காக செலவு செய்வது, இப்படியான அமல்களை வசதி வாய்ப்புள்ள சஹாபாக்கள் நிறைவேற்றுகின்றார்கள். ஆனால் அந்த அமலை நம்மால் செய்ய முடியாது, யா ரசூலல்லாஹ், நாம் பின்தங்கி விட்டோமே நன்மையுடைய விஷயத்தில் என்று அருமை சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள்? கவலை கொள்கின்றார்கள். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த தோழர்களை பார்த்து கூறினார்கள், என் அருமை தோழர்களே, உங்களுக்கு நான் ஒரு அமலை கற்றுத் தரட்டுமா? இந்த அமலை நீங்கள் செய்து வருவீர்களே ஆனால் செல்வத்தின் மூலமாக செல்வந்தரான மனிதர்கள் என்ன நன்மையை பெற்றுக் கொள்வார்களோ அதைவிட அதிகமான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியான ஒரு அமலை நான் உங்களுக்கு கற்றுத் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் 33 தடவைகள் சுப்ஹானல்லாஹ், 33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்பதை நீங்கள் ஓதி வாருங்கள். இந்த அமலை ஒரு அடியான் செய்யக்கூடிய நேரத்தில் செல்வத்தின் மூலமாக அந்த பணத்தை கொண்டு என்ன அமலை செய்து அவர்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றார்களோ அந்த நன்மையை இந்த அமலை செய்யக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி விடுகின்றான். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ்வை தஸ்பீஹாத்துகள் மூலமாக, தஹ்மீதுகள் மூலமாக, தக்பீர்கள் மூலமாக அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வுடைய சிந்தனை, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ நியாமத்துக்களை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான், எத்தனையோ நியாமத்துக்களை வழங்கி இருக்கின்றான். என்ன எண்ணி பார்ப்பதாக இருந்தால் எண்ணிக்கை முடிந்துவிடும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை நீங்கள் கணக்கிட ஆரம்பித்தால் அதனுடைய எல்லையை உங்களால் அடைய முடியாது. அவ்வளவு நியாமத்துக்கள் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கின்றான். இன்று சாதாரணமாக அமல் செய்ய முடியாதவர்கள் கவலைப்படுவார்கள், அமல் செய்வதற்கு உடம்பிலே சக்தி இருக்கும் போதே நான் செய்திருக்க வேண்டுமே. வயோதிபத்தை அடைந்தவர்கள் கவலைப்படுவார்கள், வாலிபத்திலே இருக்கும் போதே ஹஜ்ஜை நிறைவேற்ற இருந்ததே, ஏழை அமல்களை நான் செய்திருக்கலாமே, இன்று என்னுடைய உடம்பு எனக்கு ஒத்து வருவதில்லை, என்னுடைய உடம்பின் காரணத்தினால் இந்த அமல்களை என்னால் செய்ய முடியாது என்று கவலை அடைகின்றார்கள். அப்ப அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நியாமத்தாக அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானே, இந்த நியாமத்தை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோமா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சும்மா நாங்க வெறுமனே இமாம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் கூறுகின்றார்கள் என்று நாம் சுப்ஹானல்லாஹ் 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 என்று கூறுவது கிடையாது. எழுத்துக்களை உச்சரித்து நாங்கள் ஒரு அமலை செய்ய வேண்டும். எந்த அமலை செய்வதாக இருந்தாலும், ஒரு ஜிக்ராக இருந்தாலும், ஒரு ஸலவாத்தாக இருந்தாலும், எழுத்துக்கள் பேணப்பட்டால் தான் அந்த அவுராதுடைய, அந்த ஜிக்ர்களுடைய பரக்கத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன்,
அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறக்கூடிய நேரத்துல அல்லாஹ் நமக்கு வழங்கிய நிஅமத்துக்களை நினைத்து நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும். அல்லாஹ் எனக்கு பார்க்கக்கூடிய சக்தியை வழங்கி இருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ். கேட்கக்கூடிய சக்தியை வழங்கி இருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ். நல்ல சிந்தனைகளை வழங்கி இருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ். நின்று தொழக்கூடிய சக்தியை வழங்கி இருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு சாதாரணமாக நான் நல்ல முறையில் உண்ணலாம், பருகலாம், மனசல கூடங்களில் மனசலங்களை கழிக்கலாம். இவை அனைத்தும் அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துக்கள் அல்லவா, அல்ஹம்துலில்லாஹ். இன்று பட்டையை போட்டு சாப்பாடு கொடுக்கிறாங்க சில ஆட்கள், பட்டையை போட்டு கழிவுகளை வெளியாக்குகின்றார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை ஆக்கவில்லை. அல்லாஹ் நமக்கு பல நிஅமத்துக்களை வழங்கி இருக்கின்றான். இந்த நிஅமத்துக்களை உணர்ந்த அந்த தஸ்பீஹாத்துகளை நாங்கள் செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும். சும்மா நாங்கள் என்ன செய்யக்கூடாது, வெறுமனே சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 எழுத்துக்கள் பேணப்படாமல் இல்ல, ஒவ்வொரு அமலையும் சிந்தித்து செயலிலே கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தான் அதனுடைய பரிபூர்ணமான பரக்கத்துகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருமை சஹாபாக்களை பார்த்து என்ன கூறினார்கள்? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீங்கள் 33 தடவைகள் சுப்ஹானல்லாஹ், 33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்று கூறி வருவீர்களே, ஆனால் செல்வத்தின் மூலமாக எந்த மனிதர்கள் அதை செலவு செய்து நன்மைகளை சம்பாதிக்கின்றார்களோ அதை விட அதிகமான நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி இருக்கின்றார், நசீபாக்கி விடுவான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரிவாயத்துல 2 விஷயங்கள். ஒன்று, சஹாபாக்கள் மேலெண்ணம் கொண்டார்கள். எவ்வாறு? என்னை விட பணக்கார ஒரு சஹாபி இருக்கின்றார், வசதியுள்ள ஒரு சஹாபி இருக்கின்றார், அவருக்கு அல்லாஹ் பல நிஅமத்துக்களை வழங்கி இருக்கின்றான். அந்த காசு பணத்தின் மூலமாக, அந்த செல்வத்தின் மூலமாக அந்த தோழர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்கள், ஜகாத்துகள் கொடுக்கின்றார்கள், சதகாக்கள் செய்கின்றார்கள். இவ்வாறு நன்மைகளில் நம்மை விட முந்திக் கொள்கின்றார்கள் என்று சில சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? கவலை கொள்கிறார்கள். அந்த அளவு நம்மால் நன்மை செய்ய முடியாது. நாம் எவ்வாறு சிந்திக்கின்றோம்? செல்வந்தரான மனிதனை பார்த்தால் நல்ல பங்களா இருக்குது, எங்கள்கிட்ட அந்த பங்களா இல்லையே. நல்ல வாகனம் வைத்திருக்கின்றால் நம்மிடம் அந்த வாகனம் இல்லையே. நல்ல உணவு வகைகளை உண்கின்றார், நாம் அவ்வாறு உண்பதில்லையே. நல்ல ஆடைகளை அணிகின்றார்கள், நாம் அவ்வாறு அணிவதில்லையே என்று துனியாவுடைய விடயங்களில் தான் நாம் ஒருவரை பார்த்து இன்னொருவர் என்ன செய்கின்றோம்? கவலை கொள்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் அமலுடைய விஷயத்தில் கவலைப்பட்டார்கள். அவர்களும் தொழுகின்றார்கள், பணக்கார சஹாபாக்களும் தொழுகின்றார்கள், ஏழையான சஹாபாக்களும் தொழுகின்றார்கள். அவர்களும் குர்ஆன் ஓதுகின்றார்கள், நாமும் குர்ஆன் ஓதுகின்றோம். அவர்கள் தொழுகின்றார்கள், நாமும் தொழுகின்றோம். அவர்கள் நோன்பு நோக்கின்றார்கள், நாமும் நோன்பு நோக்கின்றோம். அவர்கள் ஹதீஸ்களை கேட்கின்றார்கள், நாமும் ஹதீஸ்களை கேட்கின்றோம். இதுவரைக்கும் நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம். ஆனால் செல்வத்தின் மூலமாக அந்த சஹாபாக்கள் செய்யக்கூடிய அமல், அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்கள், நாம் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது. இவ்வாறு செல்வத்தின் மூலமாக அவர்கள் நன்மையில் நம்மை முந்திக் கொள்கின்றார்களே என்று சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். இது கவலை. நன்மையில் முந்திக் கொள்வதற்கு ஆசை, நன்மையில் நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ஜிக்ர்கள், தஸ்பீஹாத்துகள், அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, தஹ்மீத் செய்வது, தக்பீர் செய்வது இருக்கின்றதே, இது மிகப்பெரிய ஒரு அமல். அல்லாஹ்வுடைய சிந்தனை, ஞாபகத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வது. ஹஜ்ரத் சஹல் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தை கூறியதாக அறிவிக்கின்றார்கள். ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மஜ்லிஸ்ல நாம் அமர்ந்திருக்கின்றோம். அருமை சஹாபாக்கள் அந்த இடத்துல இருக்கின்றார்கள். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத், யுத்தம் செய்யக்கூடிய மனிதர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மனிதர் யார்? கண்ணியமான மனிதர் யார்? மிகவும் கண்ணியத்தை, சிறப்பை பெற்ற மனிதர் யார்? பல மனிதர்கள் யுத்தம் செய்யறாங்க, அதிலும் அல்லாஹ்விடத்துல மிகவும் கண்ணியமான மனிதர் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அக்ஸருஹும் லில்லாஹி ஸிக்ரா, அவர்களில் யார் அல்லாஹ்வை அதிகமாக ஸிக்ர் செய்கின்றார்களோ, அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகப்படுத்துகின்றார்களோ அவர்கள் கண்ணியம் பெற்றவர்கள். திரும்பவும் அந்த சஹாபி கேட்கின்றார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பு நோக்கக்கூடிய மனிதர்களில் அல்லாஹ்விடத்துல மிகவும் சிறப்பு வாய்ந்த மனிதர் யார்? உதாரணமாக ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, அந்த 100 பேர்ல 100 நபர்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். நஃபிலான நோன்பு, ஃபர்லான நோன்பு எல்லாமே பிடிக்கணும். நஃபிலான நோன்பு 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேரும் நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. இந்த 100 பேர்ல சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை பெற்ற மனிதர் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அக்ஸருஹும் லில்லாஹி ஸிக்ரா, அவர்களில் யார் அல்லாஹ்வை அதிகமாக ஸிக்ர் செய்கின்றார்களோ அவர்கள் தான் கண்ணியமிக்க மனிதர்கள். இவ்வாறு அந்த சஹாபி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். எவ்வாறு? தொழக்கூடிய மனிதர்களில் சிறப்பு வாய்ந்தவர்கள் யார்?
ஜகாத் கொடுக்கக்கூடிய, சதகா கொடுக்கக்கூடிய மனிதர்களில் சிறப்பு வாய்ந்தவர்கள் யார்? இவ்வாறு ஒவ்வொரு இபாதத்தாக அந்த சஹாபி கேட்க கேட்க ஒவ்வொன்றுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அக்ஸருஹும் லில்லாஹி ஸிக்ரா, யார் அல்லாஹ்வை அதிகமாக zikr செய்கின்றாரோ அவர்தான் இவர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் என்று கூறுகின்றார்கள். இந்த சபையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, உமரே ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி பார்க்க போனா zikr செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லா நன்மைகளையும் எடுத்துருவாங்க போல, எல்லா நன்மைகளும் zikr செய்யக்கூடிய மனிதர்களுக்கு தான் என்று கூறக்கூடிய நேரத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஜல், ஆம், அவ்வாறு தான் அபூபக்கரே, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்விடத்துல மிகவும் கண்ணியமிக்க மனிதர்கள், அல்லாஹ்விடத்துல சங்கை பெற்ற மனிதர்கள், கண்ணியம் வாய்ந்த மனிதர்கள் என்பதால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். எனவே கண்ணியம் இஸ்லாமிய சகோதரர்களை, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய zikr ஞாபகம் சதாவும் இருக்க வேண்டும். பராமுகமாக வாழக்கூடாது. காஃபில் இன்சான், அலட்சியமாக வாழக்கூடிய மனிதனாக வாழக்கூடாது. சதாவும் அல்லாஹ்வுடைய சிந்தனை zikr மூலமாக, தஸ்பீஹின் மூலமாக, அல் குர்ஆன் திலாவத்தின் மூலமாக, தொழுகையை நிலை நாட்டுவதன் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துள்ளார்கள், எந்த மனிதன் காலையிலும் மாலையிலும் 100 தடவைகள் சுப்ஹானல்லாஹ் என்று கூறுகின்றாரோ 100 ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் தஆலா அவனுக்கு வழங்கி விடுகின்றார். ஹஜ்ஜுக்கு தான் போக முடியல, பாக்கியசாலிகள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு போறாங்க, காபாவை தவாஃப் செய்கின்றார்கள், மினா, அரஃபா, முஸ்தலிஃபாவிலே தரிப்படுகின்றார்கள், ஷைத்தானுக்கு கல்லெறிகின்றார்கள், கடைசி தவாஃபை நிறைவேற்றுகின்றார்கள், குர்பானியை நிறைவேற்றுகின்றார்கள், பாக்கியம் பெற்றவர்கள். ஆனால் நம்மால் முடியவில்லை, அந்த ஹஜ்ஜை நம்மால் நிறைவேற்ற முடியவில்லையே. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இதைத்தான் தம்மடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், காலையிலும் மாலையிலும் 100 தடவைகள் யார் சுப்ஹானல்லாஹ் என்று கூறுகின்றார்களோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா 100 ஹஜ்ஜுடைய நன்மையை வழங்கி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். வீட்டில் இருந்து கொண்டே காசு செலவில்லாம சொற்ப நேரத்திலேயே 5 நிமிஷம் போகும், மேக்சிமம் 100 தடவைகள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதற்கு 5 நிமிஷம் போகும். காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் இருந்து கொண்டே நன்மைகளை நாங்கள் சம்பாதிக்கலாம், ஹஜ்ஜுடைய நன்மை. இன்னும் ஒரு அமலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த அமலை செய்வதன் மூலமாகவும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்கி விடுகின்றான். பல தடவைகள் இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறோம், பின்னால வரக்கூடிய ஹதீஸ பல தடவைகள் கேட்டிருப்போம், ஆனால் இதுவரை நாங்கள் அமல் செய்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குழந்தைகள், அதாவது பிள்ளைகள் இருக்கின்றார்களே, இவர்கள் தன்னுடைய தாய் தந்தையின் பக்கம் ரஹ்மத்துடைய பார்வை, இரக்கமான முறையில தாயையும் தந்தையும் யார் பார்க்கின்றார்களோ ஹஜ்ஜுன் மப்ரூர், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை வழங்கி விடுகின்றார். உம்மா வாப்பாவை இரக்கத்தோட பார்க்கிறது. எத்தனை தடவை இந்த ஹதீஸை கேட்டிருப்போம்? ஹதீஸை கேட்கின்றோம், அமல் எத்தனை தடவைகள் செய்திருக்கின்றோம்? யாருடைய தாய் தந்தை ஹயாத்தோடு இருக்கின்றார்களோ எவ்வளவு பெரிய பாக்கியம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரும் சொல்லுதா, உம்மா வாப்பாண்டா புள்ளைகளோட வீட்டுல ஒரே மிக்கத்தான் இருப்பாங்க, பெரும்பாலும் என்ன செய்வாங்க, ஒரே வீட்டில் வாழ்வார்கள், தாய் தந்தை குழந்தைகள். சஹாபாக்கள் கேட்கிற, யாரும் சொல்லுதா, ஒரு நாளைக்கு 100 தடவைகள் பார்த்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், நான் அல்லாஹு அக்பர் வ அத்யப், ஆம், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன், பரிசுத்தமானவன் என்று கூறுகின்றார்கள். அதாவது 100 தடவைகள் உங்களுடைய தாய் தந்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் இரக்கத்தோடு பார்ப்பீர்களே, ஆனால் 100 ஹஜ்ஜுடைய நன்மை உங்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். சுப்ஹானல்லாஹ், தாய் தந்தையுடைய மதிப்பு அவ்வாறு இருக்கின்றது. தாய் தந்தை லேசானவர்கள் கிடையாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நமக்கு வழங்கக்கூடியவர்கள். அவர்கள் துஆ கேட்டால் எந்த திரையும் இல்லாமல் குழந்தையுடைய விஷயத்தில் துஆக்கள் கபூல் செய்யப்பட்டுவிடும். தாய் தந்தையுடைய ஹக்கு, அவங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிற உபகாரம், அவங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்மால் ஈடு செய்ய முடியாது உலகத்துல. ஒரு மனிதர் கேட்கிற, அலா ஹஸ்ரத் இமாம் அஹ்மத் ரஸா கான் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, அலா ஹஸ்ரத், எனக்கு என்னுடைய தாய் தந்தையுடைய கடமைகள் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க, நான் அதை ஒவ்வொன்றாக நிறைவேற்றணும். கேட்கிற நோக்கம் என்ன? எத்தனை கடமைகளுக்கு லிஸ்ட் தாங்க, 100, 150, 200 லிஸ்ட் தாங்க. தாய் தந்தைக்கு நான் எவ்வளவு கடமை செய்யணும், நான் அதை கணக்கு பார்த்து செய்ய வேண்டும். ஆளு ஹஸ்ரத் ஒரு பதில் சொன்னாங்க, அழகான ஒரு பதிலை கூறினார்கள். தாய் தந்தையுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நீங்க லிஸ்ட் கேட்கிறீங்க, எத்தனை கடமைகள் இருக்கு என்று கேட்கின்றீர்களே, ஒரு மனிதன், ஒரு மகன்
அல்லது மகள் ஒரு குழந்தை இருக்கின்றதே, தன்னுடைய தாய் தந்தையுடைய கடமை எந்த அளவு இருக்கின்றது என்றால், அந்த தாய் அல்லது தந்தை மரணித்து விட்டால் அவர்களை திரும்பவும் எழுப்பாட்ட முடியுமா? அப்படி எழுப்பாட்ட முடிஞ்சா எழுப்பாட்டணும். அந்த அளவுக்கு கடமை இருக்குது. சாதாரண மனிதர்களினால் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு அந்த சக்தியை வழங்கி இருக்கின்றானோ அவர்களை தவிர சாதாரண நம்மை போன்ற மனிதர்களால் மரணித்தவரை உயிர்ப்பிக்க முடியாது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எவ்வாறு மரணித்தவரை உயிர்ப்பிப்பது சாத்தியம் இல்லாத காரியமோ, இம்பாசிபிளோ, எவ்வாறு மரணித்தவரை உயிராக்குவது சாதாரண மனிதர்களால் நடக்க முடியாத காரியமோ, அதே போன்றுதான் ஒரு தாய் தந்தையுடைய கடமையை முழுமையாக நிறைவேற்றுவது என்பதும் இம்பாசிபிள். நிறைவேற்ற முடியாது. எவ்வளவுதான் நாங்கள் செஞ்சாலும் சரி, முழு வாழ்க்கையும் நாங்கள் அவர்களுக்கு அர்ப்பணித்தாலும் சரி, முழு வாழ்க்கையிலும் நாங்கள் அவர்களுடைய காலடியிலே ஹிதமத் செய்தாலும் சரி, அந்த தாய் தந்தையுடைய கடமை ஹக்கை நம்மால் நிறைவேற்ற முடியாது. அதனுடைய முழுமையை நம்மால் அடைய முடியாது. எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களை, பெரியார்களே, தாய் தந்தை மிகவும் கண்ணியம் வாய்ந்தவர்கள். அவர்களுடைய கடமை மிகவும் அதிகமாக இருக்கின்றது. பிரபல்யமான ஒரு சஹாபி அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பல ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்று பல ஹதீஸ்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இவருடைய ஒரு பழக்கம் என்னவென்றால், வீட்டிலிருந்து வெளியே செல்லக்கூடிய நேரத்துல, வீட்டிலிருந்து வெளியே போவாங்கன்னா முதலாவது உம்மாட வீட்டுக்கு போவாங்க. முதலாவது தன்னுடைய தாயுடைய வீட்டுக்கு போவாங்க. தாயுடைய வீட்டுக்கு போயிட்டு, அஸ்ஸலாமு அலைக்க யா உம்மதா வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, என் அருமை தாயாரே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் சலாமத்தும் உங்கள் மீது உண்டாவதாக. அப்பொழுது அந்த தாய் தன்னுடைய மகன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுவார், வ அலைக்க ஸலாம் யா புனைய வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, என் அருமை மகனே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் சாந்தியும் உங்கள் மீது உண்டாவதாக. திரும்பவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயாரை பார்த்து சொல்லுவாங்க, என் அருமை தாயாரே, வீட்ல இருந்து எப்ப வெளியே போறாங்களோ அப்பெல்லாம் தாயார்ட வீட்டுக்கு போயிட்டு இந்த அமலை செய்வாங்க. தாயாரை பார்த்து சொல்லுவாங்க, தாயாரே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. சின்ன பிள்ளையா நான் இருக்கிற நேரத்துல சரியான மாதிரி நீங்க எனக்கு இரக்கம் காட்டுனீங்க உம்மாவே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. திரும்பவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, என் அருமை மகனே, அல்லாஹ் உங்களையும் பாதுகாப்பானாக, அல்லாஹ் உங்களுக்கும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாக. நீங்க எப்படி நான் வயோதிபத்தை அடைந்ததன் பின்னால், வயசானவராக ஆனதன் பின்னாலும் எப்படி நீங்க அழகான முறையில் என்னை பராமரிக்கின்றீர்களோ, அதே போன்ற அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. இவ்வளவு அழகான ஒரு பழக்கம் என்று பாருங்கள். இன்னைக்கு நாங்க போனா எங்கேயாவது போறோம், வெளியில இருந்து, வீட்டுல இருந்து தனியா நாங்க வாழ்றோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைகளோட வாழ்றோம், உம்மா அப்பா வேற வீட்டுல இருக்கிறாங்க. நாங்க வெளியில போயிட்டு 2 நாள் கழிச்சு உம்மா கால் பண்ணினா தான் தெரியும் உம்மாக்கு நாங்க இங்க போயிட்டு போக்கல ஒரு வார்த்தை போன்ல, சரி உம்மா வெளியே போறேன், ஆஃபியத்தா போயிட்டு வாரத்துக்கு துவா செய்யும். தாயுடைய மனதில் துவா வெளியாகுமா வெளியாகாதா? தந்தையுடைய கல்புல துவா வெளியாகுமா வெளியாகாதா? நாம் சிந்திக்க வேண்டும். தாய் தந்தை என்பவர்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது. இது வேறொரு தலைப்புக்கு சென்று விடுவோம். எனவே தாய் தந்தையை இரக்கத்தோடு பார்ப்பது இருக்கின்றது முழுமையான ஹஜ்ஜுன் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையே நமக்கு வழங்கக்கூடிய ஒரு செயல் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே நாம் முயற்சி செய்து தாய் தந்தையை இரக்கத்தோடு பார்க்கணும். முறைச்சி பார்க்கறது இல்ல. சில ஆட்கள் உருக்கி பார்க்கிறேன், சில ஆட்கள் முறைச்சி பார்க்கிறேன். சரியா எங்களுக்கு தரல, தாத்தாக்கு மட்டும் கொடுத்தீங்க, சரியா பிரிச்சு எங்களுக்கு தரல, நானாக்கு மட்டும் கொடுத்தீங்க. முறைக்க கூடாது உம்மா அப்பாவை. அவர்கள் மூலமாகத்தான் உலகத்தை அல்லாஹ் நமக்கு காண்பித்தான். எனவே அந்த தாய் தந்தையுடைய மரியாதை மிகவும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல தனக்கு வழிபடுமாறு கூறக்கூடிய பல இடங்களில் அதோடு சேர்த்து தாய் தந்தைக்கு கூறிய அனைபுதுல்லாஹ் வபில் வாலிதைன் இஹ்சானா, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுங்கள். தாய் தந்தை மிகவும் தூய்மையானவர்கள், மிகவும் முக்கியமானவர்கள். சில உலமாக்கள் எழுதுறாங்க, எந்த மனிதன் ஒவ்வொரு துஆவிலும் குறைந்தது 5 நேர தொழுகையில் கேட்கக்கூடிய 5 நேர தொழுகை தொழுதன் பின்னால கேட்கக்கூடிய துஆக்கள்ல தன்னுடைய தாய் தந்தைக்கு யார் துஆ கேட்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில வறுமையை ஏற்படுத்த மாட்டான். பரக்கத்து வந்து கொண்டே தான் இருக்கும். குர்ஆன்ல வரக்கூடிய துஆ, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. குறைந்தது நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவிலும் தாய் தந்தைக்காக வேண்டி துஆ செய்தால் அவருடைய வாழ்க்கையில் வறுமை ஏற்படாது. அதே போன்று இன்னும் ஒரு அமலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ தாவூத்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துள்ளார்கள், எந்த மனிதர் வீட்டிலிருந்து சுத்தமாகி
ஜமாஅத்தோடு நான் தொழ வேண்டும் என்ற நல்ல நீயத்தோடு வீட்டிலிருந்து சுத்தமாகி உது செய்து நல்ல ஆடைகளை அணிந்து பள்ளி வாசல்ல போய் நான் ஜமாஅத்தோடு தொழுகை ஃபர்வான தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று வெளியாகின்றானோ அந்த மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய சவாபி எவ்வாறு என்றால் இஹ்ராம் அணிந்து கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதரை போன்று இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதரை போன்று வீட்டிலிருந்து தூய்மையான முறையில் ஃபர்வான தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவதற்கு பள்ளி வாசலுக்கு செல்லக்கூடிய மனிதர். அப்படின்னா ஹஜ்ஜுடைய நன்மை வீட்டில இருந்து பரிசுத்தமாகி பள்ளிவாசலுக்கு வாருங்கள், ஜமாஅத்தோடு தொழுவதற்கு இவரும் நன்மை. அதே ஹதீஸில் தொடர்ந்து கூறுகின்றார்கள், மேலும் துஹாவுடைய தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலை நோக்கி யார் செல்கின்றாரோ அவருக்கு ஒரு உம்ராவுடைய நன்மை வழங்கப்படும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லதாயிஃபுல் மஆரிஃப் என்று சொல்லக்கூடிய கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, இஷாவுடைய தொழுகையை யார் ஜமாஅத்தோடு தொழுகின்றாரோ அவருக்கு ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை, ஃபஜ்ர் சுபஹுடைய தொழுகை யார் ஜமாஅத்தோடு தொழுகின்றாரோ அவருக்கு ஒரு உம்ராவுடைய நன்மை வழங்கப்பட்டுவிடும். எங்களுக்கு தான் ஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்ல, எங்களுக்கு தான் உம்ராவுடைய பாக்கியம் இல்ல, வீட்டில் இருந்து கொண்டே அந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தொழுகையின் மீது முஹப்பத், பள்ளி வாசலின் மீது முஹப்பத். அல்லாஹ் குர்ஆனில் என்ன குறிப்பிடுகின்றான், வர்கஉ மஅர் ராகிஈன், ருக்கு செய்யக்கூடிய மனிதர்களோடு சேர்ந்து நீங்கள் ருக்கு செய்யுங்கள். தஃசீருல் உலமாக்கள் என்ன சொல்றாங்க, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இதனுடைய மத்லப் என்னவென்றால், நீங்கள் ஜமாஅத்தோடு தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய தொழுகை தனித்து தொழக்கூடிய தொழுகையை விட எத்தனை மடங்கு? எல்லாத்துக்கும் தெரியும் எத்தனை மடங்கு. ஆனால் செய்கின்றோமா? ஹதீதுகளை கேட்கின்றோம், பயான்களை கேட்கின்றோம், அமலில் எந்த முறையில் நாங்கள் நடக்கின்றோம்? 27 மடங்கு தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தோடு தொழுவதற்கு நன்மை இருக்கிறது. சில மனிதருடைய பழக்கம் இது, பள்ளிவாசலோடு முஹப்பத் வைக்கிறது, பள்ளிவாசல்ல அதிகமாக நேரங்களை கழிப்பது, குறைந்தது 5 நேர தொழுகைகளை பள்ளிவாசல்ல ஜமாஅத்தோடு தொழுவதிருக்கின்றது. இது சாலிஹான நல்ல மனிதர்களுடைய அடையாளம் என்று உலமாக்கள் எழுதுகிறான். பள்ளிவாசல்ல முஹப்பத், தொழுகையில மேல முஹப்பத், இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய அந்த முஹப்பத், இது ஒரு சாலிஹான மனிதர்களுடைய அடையாளம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியுள்ள உலமாக்கள் கற்றுத் தருகிறார்கள். எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் தொழுகையில ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜமாஅத்தோடு நாங்கள் தொழக்கூடிய பழக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நோய் வருகை தந்திருந்த போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நோய் வருகை தந்திருந்த போது ஜமாஅத்தோடு ஜமாஅத் செய்வதற்கு அவர்களுக்கு கொஞ்சம் சக்தி இல்லாம சொன்னாங்க. என்னது? அபூபக்கர் சொல்லுங்க ஜமாஅத் செய்ய சொல்லி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகை இமாமாக தொழுகை நடத்துகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேர்த்த தோலை பிடிச்சுக்கொண்டு கஷ்டப்பட்டு அந்த ஜமாஅத்ல சேர்றதுக்கு வர்றாங்க. வருவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய அந்த உணர்வை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணர்ந்து கொண்டு அந்த இமாமத்திலிருந்து பின்னால் வர முயற்சி செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்றாங்க, நீங்க தொழுவுங்க, நீங்க தொழுகையை நடத்துங்க, நான் வந்து தொழுவேன். அதன் பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மனிதருடைய தோலை பிடித்துக் கொண்டு வந்து ஜமாஅத்தோடு தொழுகையை தொழுதிருக்கின்றார்கள். இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு சக்தியை தந்திருக்கிறான். வர முடியாதா? ஈஸியா வரையணும். ஆனா வருகின்றோமா? சோம்பேறித்தனம். அமல் இபாதத் அல்லாஹ்வுடைய ஜிக்ராக இருந்தாலும் சரி, தஸ்பீஹாத்துகளாக இருந்தாலும் சரி, தொழுகை ஜமாஅத்தோடு தொழுவதாக இருந்தாலும் சரி, வேற எதுவும் கிடையாது. கேலஸ், பராமுகம், அலட்சியம், பொடுப்போக்குத்தனம், வேற எதுவுமே கிடையாது. தொழக்கூடாது என்று கிடையாது. தொழுவதற்கு ஆசைக்குது, கொஞ்சம் கவனக்குறைவு, அலட்சியமாக இருந்து விடுகின்றோம். தொழுகை நேரம் வந்தாலும் அலட்சியம் செய்து விடுகின்றோம். மகரிபுக்கு பாங்கு சொல்ல 5 நிமிஷத்துக்கு முந்தித்தான் அசர தொழுகிறது. மகரிபுக்கு பாங்கு சொல்ல 5 நிமிஷத்துக்கு முந்தி அசர் தொழுகிறது. 5 நிமிஷம் பாங்குக்கு மக்ரூவுடைய நேரங்கள் வருகின்றது. தொழுகை மக்ரூவாக்கப்பட்ட நேரங்கள். சில நேரங்கள் அந்த நேரங்களில் நாங்கள் தொடர்ந்து தொழக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் ஏற்படக்கூடாது. தொழுகை ஜமாஅத்துடைய நேரம் எங்களுக்கு தெரியும். எங்களை தொழுகை பள்ளிவாசல்கள்ல தொழுகையுடைய ஜமாஅத்துடைய நேரங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரங்களில் கொஞ்சம் நாங்கள் 5-10 நிமிடங்கள் நாங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் விடுமுறை பெற்றுவிட்டு ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தினால் இந்த ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பழக்கத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில பல நியாமத்துக்களை அல்லாஹு தஆலா நமக்கு நசீபாக்குவான். அதே போன்று இன்னும் ஒரு அமலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இறுதி தூதர் கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிந்துள்ளதாக, யார் சுபஹுடைய நேரத்துல பள்ளி வாசலை நோக்கி நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நியத்துல போறாங்களோ,
யார் சுபவுடைய நேரத்துல பள்ளிவாசலை நோக்கி நல்ல விடயங்களை நல்லவான காரியங்களை கற்றுக்கொள்ளவே நாம் படிக்கணும் அல்லது மற்றவங்களுக்கு படிச்சு கொடுக்கணும் என்ற நிதியத்தோட அவர்கள் செல்கின்றார்களோ அவர்களுக்கு பரிபூரணமான ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை வழங்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சுபவுடைய நேரத்துல பள்ளிவாசலுக்கு வாரம் தொழுதொடனே ஓடாம அப்படியே அமர்ந்து இருந்து நாங்கள் தஸ்பீஹாத்துகள், ஜிக்ருகள், குர்ஆன் திலாவத்துகள், தஃசீருடைய அல்காக்கள் இதுல கலந்து கொண்டு அதன் பின்னால் சூரியன் உதயமானதன் பின்னால் நாங்க 20 நிமிடங்கள் கழித்து நாங்க இஷ்ராக்குடைய தொழுகைகள் தொழுவது, துஹாவுடைய தொழுகைகள் தொழுவது, இதெல்லாம் வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமல்கள். இது ஹஜ்ஜுடைய நன்மையை நமக்கு வழங்குகின்றது என்றால் ஹஜ்ஜுக்கு போக முடியல, வீட்டில் இருந்து கொண்டே இந்த அமல்களை நாங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஹஜ்ஜுடைய அந்த நன்மையை, உம்ராக்களுடைய நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். எனவே நாம் முயற்சி செய்து இந்த அமல்களை ஹஜ்ஜுடைய காலங்கள்ல விசேஷமாக, ஏனைய காலங்கள் ஹஜ்ஜுடைய காலம் அல்லாத காலங்களிலும் நாங்கள் விசேஷமாக இந்த அமல்களை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லாத மனிதர்கள் வீட்டில் இருந்து கொண்டே ஹஜ்ஜுடைய நன்மையை பெறக்கூடிய இந்த அமல்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 தடவைகள் சுப்ஹானல்லாஹ், 33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடிய பழக்கம் ஹஜ்ஜுடைய நன்மையை நமக்கு பெற்றுத் தரும். தாய் தந்தையை இரக்கத்தோடு பார்ப்பது ஹஜ்ஜுடைய நன்மையை நமக்கு பெற்றுத் தரும். ஜமாஅத்தோடு தொழுகையை நிறைவேற்றுவது ஹஜ்ஜுடைய நன்மையை நமக்கு பெற்றுத் தரக்கூடிய அமல். துஹாவுடைய தொழுகையை தொழுவது உம்ராவுடைய நன்மையை பெற்றுத் தரக்கூடிய அமல். இந்த அமல்களை தன்னுடைய வாழ்க்கையில் தனதாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. இந்த அமல்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா நம் போன்ற ஏழைகளுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தந்தை மனைவி மக்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நமக்கும் நீ நசீபாக்கி அருள்வாயாக. பல பாக்கியசாலிகள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக செல்கின்றார்கள், சென்று கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ் நமக்கும் இந்த பாக்கியத்தை நீ நசீபாக்கி அருள்வாயாக. காபாவை காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. மதீனாவை காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. உம்ராக்களுடைய பாக்கியங்களை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அரஃபாவிலே தரிப்பறக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். பிஜாய் காத்தமின் நபியீன் ஸல்லல்லாஹு عليه وسلم.